ஓன் ரிலீஸ் பண்ணால் வரலாறு படம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரி வெற்றி குமிச்சிட்டு இவர் கடன் பிரச்சனைலாம் ஓரளவு தீர்ந்து அடுத்தடுத்து 2-3 படம் பண்ணார். வணக்கம். 2006 முத்துராமன்ங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். அவர் மூலியமாக எஸ்.எஸ். சக்கரவர்த்தி, நீங்கள் தெரியும் அஜித் சாருடைய படமெல்லாம் ரொம்ப படம் அவர் தான் எடுத்திருப்பார். எஸ்.எஸ். சக்கரவர்த்தி அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஜாதகம் பார்க்கணுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த வரலாறு படம் 2006 நினைக்கிறேன், வரலாறு படம் வந்து ரொம்ப நாள் எடுத்திருந்தாங்க அந்த படம். அதில் பார்த்தீங்கன்னா அஜித் கொஞ்சம் நேரம் நல்லா குண்டா இருப்பார், இப்போ ஒல்லியாக இருப்பார், பல கெட்டப்பில் இருப்பார். அந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணதுனால அது அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் லாஸில் இருந்தார் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி. அந்த படம் முடிகிற ஸ்டேஜில் கடுமையான ஒரு பண கஷ்டத்தில் இருக்கார். என்னை ஜாதகம் பார்க்க கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சார் ஒன்றும் இல்லை சார், 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல கிரகம் நீசமாகி வக்ரம் பெற்றதுனால குழியில் விழுந்தாலும் மேலே வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, இன்றைக்கி வெளியே வர முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்க, எப்படின்னு தெரியாது, திடீர் தனப்பிராப்தின்னு ஒன்று வரும். இந்த 6 மாதம் அந்த திசை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த கடனை கட்டி வெளியே வருவீங்க. அவர் சொன்னது, இல்லை சார் எங்கே சார் கட்டுறது, எல்லா ஏரியா ஓரளவு ஏரியா கொஞ்சம் கம்மியாக விற்றுட்டேன். எல்லா ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் விற்றாருப்போம். ஏன்னா ரொம்ப நாள் டிலேயில் இருந்ததுனால ஒரு 2 ஏரியா விற்கவே முடியலை. கேட்டால் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. நான் சொன்னால் ஓன் ரிலீஸ் பண்ணுங்க சார். என்ன இல்லை சார், ஓன் ரிலீஸ் பண்ணுறது கூட எனக்கு காசு இல்லை, ரெண்டாவது அது விற்றாத்த கொஞ்சம் கடன் கட்ட முடியாது. நான் சொன்னேன், இல்லை சார் ஏதோ ஒன்று நல்ல நேரம் நடக்குது, இந்த திசை ரொம்ப அருமையான திசை, இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும்னு. அதே மாதிரி கடைசியில் 2 ஏரியா விற்க முடியல, ஒரு ஓன் ரிலீஸ் பண்ணுறார். ஓன் ரிலீஸ் பண்ணால் வரலாறு படம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரி வெற்றி குமிச்சிட்டு இவர் கடன் பிரச்சனைலாம் ஓரளவு தீர்ந்து அடுத்தடுத்து 2-3 படம் பண்ணார். அந்த 6 மாதத்துலேயே அடுத்த ஒரு படம் பண்ணிட்டார் அந்த திசை முடிகிறதுக்குள்ள. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சுபகிரகம் நீசம் பெற்றால் மைனஸ் ஆகவும், அவர் வக்ரம் பெற்றால் ப்ளஸ் ஆகும். ஆனால் வக்ரத்துக்கு பவர் உண்டு, ஆப்போசிட் பலன். ரொம்ப பேர் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நீசம் பெற்று வக்ரம் பெற்றால் அது கெட்டதாகவே நினைக்கிறாங்க. அது கிடையாது. நல்ல கிரகம் நீசம் பெற்றால் கெட்டதாகவும், நீசம் பெற்ற பின்பு வக்ரமானால் அது நல்லதாகவும் மாறும். அதனால் அந்த வக்ரத்துக்கு அவரோட பவர் உண்டு. வணக்கம்.